அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். உடலுறவு மற்றும் பாவமான செயல்களில் ஈடுபடாமல் ஒருவன் அல்லாஹுவுக்காகவே ஹஜ்ஜு செய்தால் அவன் அவனுடைய தாய் அவனை பெற்றெடுத்த நாளில் இருந்தது போன்று பாவமறியா பாலகனாக திரும்புவான் என்று அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1521. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய செயல்களை அல்லாஹுக்காகவே செய்ய வேண்டும். அடுத்ததாக அல்லாஹு சொன்ன முறைப்படி அதை செய்ய வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளும் ஒவ்வொரு நற்செயல்களிலும் பேணப்படுவது அவசியம். அந்த வகையில் ஹஜ்ஜு செய்யக்கூடிய ஒருவர் எந்தவிதமான விளம்பர நோக்கமும் இல்லாமல் அல்லாஹுவின் திருப்தியை மட்டுமே நோக்கமாக கொண்டு செய்ய வேண்டும். அதே நேரத்தில் அந்த ஹஜ்ஜில் மார்க்கம் தடுத்த காரியங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். அந்த முறையில் ஒருவர் ஹஜ்ஜு செய்வாரேயானால் அவர் பாவமறியா பாலகனாக, அதாவது ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை ஈன்றெடுக்கும் பொழுது அந்த குழந்தை பாவம் என்றால் என்னவென்றே அறியாத நிலையில் இருக்கும் அல்லவா, அதுபோன்று அந்த ஹஜ்ஜு கடமையை நிறைவேற்றியவர் திரும்புவார் என்பது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி. இதில் கூடுதலாக நாம் விளங்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், அல்லாஹுவுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளில் அவர் குறை வைத்து அதன் காரணமாக அவர் மீது ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட பாவங்கள் தான் அவருக்கு மன்னிக்கப்படும். அடியார்கள் விஷயத்தில் அவர் ஏதாவது பாவம் செய்திருந்தால் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் இவர் மன்னிப்பு கேட்டு அவர் அதை மன்னிக்காத வரை அதிலிருந்து இவர் விடுபட முடியாது என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.